எப்பவாவது உங்களுக்கு இப்படி தோணியிருக்கா? ஒரு இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. ஆனா, ஏ இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேனேன்னு ஒரு ஃபீல் வரும். யாரையோ ஒருத்தர முதன்முறை பாக்குறீங்க. ஆனா அவங்க கிட்ட ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு ஞாபகம் வரும். அறிவியல் இத டேஜா வோன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் நம்ம மூளை பண்ற சின்ன கன்ஃபியூஷனா? இல்ல வேறொரு உலகத்துல வாழ்ற நீங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயத்தோட எதிரொலியா? இதை ஏதோ சினிமா கதைன்னு விரிச்சிடாதீங்க. ஏன்னா சயின்ஸ் இத ரொம்ப சீரியஸா பாக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி பார்த்தா நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் ஒரு புது உலகத்தையே உருவாக்குமா. இப்போ இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா வேறொரு பிரபஞ்சத்துல இருக்கிற நீங்க இந்நேரம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதியா இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்கிற விண்வெளி வீரராக கூட இருக்கலாம். விஞ்ஞானிகள் இததான் மல்டிவர்ஸ் தியரின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற ஒரே ஒரு புக்கு தான். அந்த லைப்ரரியில உங்கள பத்தின பல கதைகள் பல வெர்ஷன்ஸ்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க இங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அங்க ஒரு சூப்பர் ஹீரோவா கூட இருக்கலாம். அப்போ இந்த டேஜாவு எதனால வருது? சில நேரங்கள்ல ரெண்டு பிரபஞ்சங்கள் ஒன்றை ஒன்று டச் பண்ணிக்கிற ஒரு புள்ளி தான் அது. ரெண்டு ரயில் தண்டவாளங்கள் ஒரு இடத்துல சந்திக்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட் மட்டும் வேறொரு உலகத்துல இருக்கிற உங்களோட வாழ்க்கைய நீங்க அப்படியே உணர்றீங்க. செம மிரட்டலா இருக்குல்ல? இறுதியா ஒரு கேள்வி. இப்போ இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கிறது தற்செயலா? இல்ல வேறொரு பிரபஞ்சத்துல ஏற்கனவே இத பார்த்து முடிச்சிட்டு அதோட தொடர்ச்சியா இங்க வந்திருக்கீங்களா? சயின்ஸ் படி பார்த்தா நாம பாக்குற இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒருவேளை நீங்க இப்போ கண்ணாடியில பாக்குற அந்த முகம் அது வெறும் ரிஃப்ளெக்ஷன் இல்லனா வேறொரு உலகத்துல இருந்து உங்கள நீங்களே பாத்துட்டு இருந்தா? உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம். இந்த பிரம்மாண்டமான அண்டவெளியில நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்க நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம். ஆனா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள்ல ஏதோ ஒண்ணுல நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா ஒரு சரித்திரமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அடுத்த முறை உங்களுக்கு இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கேன்னு தோணுச்சுன்னா அங்கேயே கொஞ்சம் நில்லுங்க. அது உங்க இன்னொரு வெர்ஷன் உங்களுக்கு தர்ற ரகசிய சிக்னலா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அந்த நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு?